பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 23வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 21 வரை. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. பரமபிதாவே, உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற மகாதயவுக்கு நன்றி என் ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு மனுஷரும் வாசிக்க வேண்டுமே, அதை அறிந்து கொள்ள வேண்டுமே, உடைய மகா திட்டங்களை உணர்ந்து கொள்ள வேண்டுமே. தேவாதி தேவன் இறங்கிருளுவீராக. பரிசுத்த இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களுக்காக விலைக்கரையமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் சரீரத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக அந்த பூமியில சிந்தப்பட்டது. அந்த விலையேற பெற்ற பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக பிசாசின் கிரைகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினீரே மக்கு ஸ்தோத்திரம்பா. தகப்பனி, இதோ மீண்டும் வரப்போகிறீர், எங்களை அழைத்து கொண்டு போக வரப்போகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் எங்கள் தேவனுக்கு நாங்கள் பயந்து உண்மை முத்தமமாய் இருக்க கிருபை தாங்க. கர்த்தருடைய வழியை மாத்திராமல் தேர்ந்தெடுத்து நடக்க கிருபை தாங்க. எங்கள் சுய புத்தியப்படி நடக்காதபடி எங்கள் கிருபை தாரும் பிதாவே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க. வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு ஜனத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பேர் பேராய் தொடுவீராக. குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கண்களிலே அவங்களுக்கு இரக்கமும் கிருபையும் உண்டாக வேண்டும். தகப்பன் மனம் இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருடைய மீறுதல் குறை குற்றங்களை மன்னிக்கும்படியாக தான் தேவகுமாரன் வெளிப்பட்டீரன் ஆண்டவரே. உன்னதமான அந்த அன்பின் தியாகத்தை கர்த்தர் நினைத்தருளுவீராக. நீர் இறங்குவீராக. அன்பு பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்களப்பா. உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு. நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் இறங்கியருளும். உமக்கு மகிமை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கிருபையுள்ள கரத்துகள் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.